வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வீடியோ கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்னென்னலாம் பண்ணலாம் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வாலெட் நம்மளுடைய டேஷ்போர்ட்லேயே இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமராக உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஃபரல் லிங்க் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி எடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பாருங்கள், கிளிக் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இதை வந்து காப்பி பண்ணி அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எம்பி நம்பர், இந்த மாதிரி ஒரு எம்பி நம்பர் கிடச்சிரும். ஸோ அந்த எம்பி நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் வாலெட்டில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுடைய நான் டேஷ்போர்டு போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேலெட் கொடுத்துருக்காங்க. கேஷ் வேலெட், கரண்ட் கிரெடிட் வாலெட், கிஃப்ட் வாலெட். ஸோ இந்த கேஷ் வாலெட்டும் கிஃப்ட் வாலெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வாலெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை இதில் லோட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மேரோ ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும், எம்ஆர்பி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் வாலெட் பயன்படுத்துறது மூலமாக எச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிரெடிட் அந்த மேரோ பாயிண்ட் கிடைக்கும், எம்ஆர்பி அப்படிங்கிற விஷயம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் வாலெட் அப்படிங்கிறது மெர்ச்சன்டைசர் வெண்டாசர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாமே இந்த வேலெட்டில் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கிரெடிட் வாலெட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய ரெஃபரல் லிங்கை கொடுத்து நீங்கள் அந்த கஸ்டமருக்கு எம்பி நம்பர் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரெடிட் அக்செப்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா 10 பேஜ் தான். தமிழில் பார்த்தீங்கன்னா 13 பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 பேஜ் வேணுமா 13 பேஜ் வேணுமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 13 பேஜில் தமிழில் இருக்கும். ஸோ தமிழில் ஃபுல்லாக அவங்கள வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள். அதனுடைய விதிமுறைகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வந்து பணத்தை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு படித்து காட்டிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுடைய கேஒய்சி வாங்கி நீங்கள் கிரெடிட் அக்செப்டன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் வாங்கி நீங்கள் நிறுவனத்துக்கு கொரியர் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் அந்த 120 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 20/4/2024 வரைக்கும் தான் 120 ரூபா வாங்க போகிறீங்க. ஸோ 21ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரும் உள்ளே வரப்போ 380 + 120 ருபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். டோட்டலாக 500 ருபீஸ் அவங்க செலவு பண்ணால் தான் கிரெடிட் வேலெட் கிடைக்கும். ஸோ கிரெடிட் வேலெட்டுடைய லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய யூசேஜ் அதிகமாகிறப்போ நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு சிபில் பார்க்குறது கிடையாது. ஸோ ஒன்லி கேஸ் பில்க்கு மட்டும்தான். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிரெடிட் வாலெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சிபில் பார்க்காம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் கிரெடிட் வாலெட் கொடுக்குறாங்க. அது மூலமாக நீங்கள் இஎம்ஐயில் கோல்டெல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் வாலெட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ இந்த க்ரீன் ஷீட்டில் தான் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றின நாம்ஸ் எல்லாமே படித்து காட்டிட்டு நீங்கள் அந்த விதிமுறைகள் தான் அதில் கொடுத்துருக்காங்க, படித்து காமிச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேஒய்சிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு. அதாவது ரேஷன் கார்டுனா ஸ்மார்ட் கார்டு. ஓகேங்களா? ஸ்மார்ட் கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ், ஃப்ரண்ட்டு பேக் பேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட்டு பேக். ஓகேங்களா? ஸோ 2 பக்கமே உங்களுக்கு இருக்கணும். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி கேஸ் பில், அதாவது லாஸ்ட் 3 மந்த்தோடது, அதாவது கரண்ட்டில் இருந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸோடது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பில் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இன்றைக்கி வந்து ஏப்ரல் நடக்குது. ஏப்ரல், மார்ச், ஃபெப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பட்ட கேஸ் பில் மட்டும்தான் நீங்கள் இதில் அட்டாச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களில் உங்களுக்கு வந்து கிரெடிட் வாலெட்டை வந்து அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இந்த கிரெடிட் வாலெட்டு இடத்துல வந்து 10,000 ருபீஸ் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் கோல்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இஎம்ஐயில் கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ எம்பி நம்பர், அதாவது நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு எம்பி நம்பர் எடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்களுடைய எம்பி நம்பர். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய நேம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரண்ட் அட்ரஸ், அதே மாதிரி அவங்களுடைய ஏரியா, ஸோ பின்கோட் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் 690 ரூபா கட்டியிருந்தால் உங்களுக்கு 1 கிராம் கோல்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 690 ரூபா கட்டினக்கூடிய
யூபிஐயில் பண்ணிடாதீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் பேங்கிங் மூலமாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அட்டாச் பண்ணி இதில் டிரான்சாக்ஷன் நம்பர், ஓகேங்களா, டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு சவுத் இந்தியன் பேங்க்குடைய யுனோ ஷாப்பிங்கோடைய அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் மொபைல் பேங்கிங் மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதில் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் தொட்டு அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியா வாரியாக அந்தந்த கிழமைகளில், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ நான் வந்து திங்கக்கிழமை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன், இந்த கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன்னா எனக்கு வியாழக்கிழமை என் கைக்கு கோல்டு வந்துடும், சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரோ ரிவார்ட் பாயிண்ட் எம்ஆர்பின்னா என்ன அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஆடியோ வந்து ஒரு வீடியோ நான் தனியாகவே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேலே இதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் ஜீனாலஜிங்கிறதுல வந்து ஒன்றும் இருக்காது, ஏன்னா இன்னும் நமக்கு இதுக்குண்டான பின் வரல, ஓகேங்களா. ஸோ இந்த பின் அப்படிங்கிறது சேல்ஸ் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் நமக்கு அந்த பின் கொடுப்பாங்க. ஸோ ஆட் மேரோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுடைய, அதாவது கஸ்டமருடைய இது கிடையாது, உங்களுடைய மேரோ பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அந்த பின்னை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்னும் பின்னு நம்மளுக்கு கொடுக்கல, ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா. இது ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதிலேயே வந்துடும். ஸோ அதுக்குண்டான ரிவார்ட் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கண்கூட பார்க்க முடியும், சரிங்களா. ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டோடைய வேல்யூ, மேரோ ரிவார்ட் பாயிண்ட்டோடைய வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான ஒரு தெளிவான ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் கொடுத்துறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கிரெடிட் வாலெட்டை நம்ம பயன்படுத்தி என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கிரெடிட் வாலெட்டை பயன்படுத்தி என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் கோல்டு வாங்கலாம், கேஸ் புக் பண்ணலாம், நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான கேஸ் புக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு, ஸோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் வரும், ஸோ அதையும் இதில் கட்டிக்க முடியும். வாட்டர் பில் கட்டிக்க முடியும். டிடிஹெச் மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான டிடிஹெச் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா சன் டைரக்ட் வச்சுருப்போம், டாடா ஸ்கை வச்சுருப்போம், வீடியோகான் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி டிடிஹெச் எல்லாமே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் பெய்டு பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஏர்டெல், ஏர்செல், ஜியோ இந்த மாதிரி எந்த கம்பெனியோடது பில் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும், இன்சூரன்ஸ் டியூ கட்டிக்க முடியும், லோன் டியூவும் கட்டிக்க முடியும். அதே மாதிரி கிராசரி ஐட்டம்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகை பொருட்கள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா, ஏன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம், ஹோம் அப்ளையன்சஸ் ஐட்டம், அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரெடிட் வாலெட்டை பயன்படுத்தி. ஃபுட் ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், அதாவது இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஆர்டர்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து கிரெடிட் வாலெட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். டாக்ஸி, ஆட்டோ, பைக் டாக்ஸி, இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு 36 வகையான விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ இஎம்ஐ கோல்டு அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஎம்ஐயில் வாரம் நம்ம ஒரு கோல்டு வாங்குறதுனால 2.5 மாதத்தில் நம்மளுக்கு ஒரு கோல்டு கிடைக்கும். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா விலைகள், கோல்டோட விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7,000 நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி அப்படிங்கிற விஷயம், மாரோ ரிவார்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது எல்லாமே நீங்கள் கிரெடிட் வாலெட் பயன்படுத்துகிற மூலமாக ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பர்ச்சேஸ், அதாவது இந்த சேல்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாரோ ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அந்த மாரோ ரிவார்ட் பாயிண்ட் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமரை நீங்கள் கொண்டு வரது மூலமாக அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கிரெடிட் வாலெட் அவங்களுக்கு வாங்கி தரீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் வரைக்கும் அந்த 10,000 ரூபா வச்சு செலவு பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ 40 நாளுக்குள்ளே அந்த பணத்தை ரிட்டர்னும் பண்ணணும், ஓகேங்களா. அதுவும் ரொம்ப முக்கியம். 30 நாள் வரைக்கும் அவங்க செலவு பண்ணலாம். கடைசி 10 நாளில் அவங்க அந்த பேமெண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. அவங்க சரியாக இந்த ரொட்டீனாக இந்த ஒர்க்கை வந்து சரியாக ரொட்டீனாக அந்த அமௌண்ட்டை வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு
மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரூ. 10,000 குடுத்துருக்கிற கிரெடிட் லிமிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ கேஸ் பில்லுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இத குடுக்குறாங்களே தவிர்த்து, உங்களுக்கு வந்து சிபில் இதில எதுவுமே பார்க்குறதில்ல. சிபில்ங்கிற விஷயமே இதில கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஐடியா இருக்கிறவங்க இத கஸ்டமருக்கு சரியா கொண்டு போய் சேர்த்துங்க. அட்வைசர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா செயல்படுங்க. உங்களுடைய ஆ வேலைக்குண்டான ஊதியம் சரியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு உண்டான இந்த கிரெடிட் வாலெட்டுக்கு உண்டான இதுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கிரெடிட் வாலெட் வாங்கியிருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாருமே சரியா கவனத்தில வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.